நவம்பர் 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பு. மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் அடுத்த கட்ட தொடர் நிகழ்வுகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக அறிக்கை. NDA கூட்டணிக்கு வருமாறு அதிமுக விடுத்த அழைப்பை நிராகரித்தது தமிழக வெற்றிக் கழகம். கூட்டணி நிலைப்பாட்டில் முந்தைய நிலையே தொடரும் என தமிழக வெற்றிக் கழக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் விளக்கம். நீதிமன்ற அனுமதி கிடைத்ததும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரை மீண்டும் தொடங்கும். தமிழக வெற்றிக் கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் பேட்டி. நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பணியிடங்கள் நியமனத்தில் லஞ்சம் பெற்று மோசடி என அதிரடி புகார். விசாரணை நடத்த கோரி தமிழக டிஜிபிக்கு 232 பக்க கடிதம் மூலம் அமலாக்கத்துறை கோரிக்கை. நகராட்சி நிர்வாகத்துறை நேரடி நியமனங்களில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என அமைச்சர் KN நேரு விளக்கம். பல ஆண்டுகளுக்கு முந்தைய வழக்கை தூசு தட்டி களங்கம் கற்பிக்க முயற்சிப்பதாகவும் அதிர்ச்சி. அமலாக்கத்துறை கூறியுள்ள புகாரில் தமிழக பொறுப்பு டிஜிபி நடுநிலையுடன் செயல்பட்டு வழக்கு பதிவு செய்ய வேண்டும். திமுக ஆட்சியில் எங்கும் ஊழல், ஏதிலும் ஊழல் என எடப்பாடி பழனிசாமி காட்டமான விமர்சனம். நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனம் வழங்குவதில் 888 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அதிரடி குற்றச்சாட்டு. கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 1 லட்சமாவது பயனாளிக்கு வீடு வழங்கப்பட்டது. தென்காசியில் 83 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு வளாகம் கட்டளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் பொதுநல வழக்கு. நாமக்கல்லில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை கூட்டத்தில் மருத்துவமனை சேதம் என பதிவான வழக்கை ரத்து செய்ய வேண்டும். தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தொடுத்த மனுவுக்கு பதிலளிக்க காவல்துறை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ரியல் எஸ்டேட் நிறுவனம் உள்ளிட்டோர் கிரயம் செய்த 97 ஏக்கர் பஞ்சமி நிலத்தின் பத்திரப்பதிவுகளை ரத்து செய்ய கோரி வழக்கு. 4 வார காலத்தில் பரிசீலித்து முடிவெடுக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 11,325 ரூபாய்க்கும் 1 சவரன் 90,600 ரூபாய்க்கும் விற்பனை. திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் கல்லூரி மாணவி உயிரிழப்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். நாட்டு மருந்து சாப்பிட்டு கருக்கலைப்பு முயற்சியில் ஈடுபட்டதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மரணம் என அதிர்ச்சி தகவல். தஞ்சையில் இருந்து அரவைக்காக 76,000 டன் நெல் மூட்டைகள் சரக்கு ரயில் மூலம் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டன. நீண்ட வரிசையில் நெல் மூட்டைகளுடன் லாரிகள் அணிவகுத்து சென்ற கழுகு பார்வை காட்சிகள் வெளியீடு. நடிகர் கிருஷ்ணா சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். சட்டவிரோத பண பரிமாற்றம் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தொடுக்கப்பட்ட வழக்கில் விசாரணை.
ஆந்திர மாநில இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த காவலர்கள் சுரேஷ்ராஜ், சுந்தர் ஆகியோர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கற்பகராஜ் அதிரடி உத்தரவு. வாடலூர் அருகே கோயிலுக்குள் போராட்டம் நடத்திய கிராம மக்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பெரும் பரபரப்பு. ஆபத்தானபுரம் கிராமத்தில் உள்ள பச்சை வாழியம்மன் கோயிலை இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் எடுக்க எதிர்ப்பு. மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து சிலம்பம் சுற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின். தென்காசியில் கலைஞர் கனவு இல்ல திட்ட வீடுகளை ஆய்வு செய்ய சென்ற போது நடைபெற்ற ருசிகரம். நெல்லையப்பர் கோயிலுக்கு உத்தரகண்டில் இருந்து குட்டி யானைக்கு கொண்டு வர தடை கோரி வழக்கு. வனத்துறை அறநிலையத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக அரசு மீது பொதுமக்களுக்கோ விவசாயிகளுக்கோ வெறுப்பு எதுவும் இல்லை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. குடியாத்தம் அருகே 50 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை, நெல் உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். நெல்லூர்பேட்டை ஏரி நிரம்பியதால் லிங்குன்றம் கிராமத்தில் இருக்கும் விவசாய நிலங்களை நீர் சூழ்ந்தது. தேதி முதல் திருத்துறைப்பூண்டி லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கும் அபாயம். காஞ்சிபுரம் அருகே காரை மறித்து கத்திமுனையில் 4.5 கோடி ரூபாய் கொள்ளையடித்த சம்பவம். 5 பேர் கொண்ட கேரள கும்பல் கைது. மேலும் 12 பேருக்கு வலை வீச்சு. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை கட்டுப்படுத்தும் ரிமோட் கண்ட்ரோல் பாஜகவின் கையில் உள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஓட்டுக்காக பிரதமர் நரேந்திர மோடி மேடையில் நடனமாடுவார் என்றும் கடும் விமர்சனம். ஆந்திராவில் மோந்தா புயலால் ஏற்பட்ட சேதங்களை ஹெலிகாப்டரில் சென்று ஆய்வு செய்தார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. பயிர்ச்சேதம் மற்றும் நிவாரண முகாம்களிலும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். செயற்கை மழை பெய்ய வைக்கும் திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது டெல்லி அரசு. மேகத்தில் போதிய அளவு ஈரப்பதம் இல்லாததால் திட்டம் தோல்வியடைந்ததாக கான்பூர் ஐஐடி இயக்குனர் விளக்கம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விமானப்படையின் ரஃபேல் போர் விமானத்தில் பயணம். ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்தில் இருந்து பயணம் செய்த வீடியோ வெளியீடு. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் காலாவதியான தரமற்ற மருந்துகளை கொள்முதல் செய்து 44 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்த வழக்கு. முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் 2 உள்பட 6 பேரை லஞ்ச ஒழிப்பு காவலர்கள் கைது செய்தனர். பிரதமர் நரேந்திர மோடி வலிமையான மனிதர் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புகழாரம். இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் 7 புதிய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் பேட்டி.
இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதல் T20 கிரிக்கெட் போட்டி ரத்து. கேன்பராவில் நடைபெற்ற போட்டியில் அடிக்கடி மழை குறுக்கிட்டதால் ரசிகர்கள் பெரும் ஏமாற்றம்.